சூழ்க, எல்லோரும் வாழ்க. முத்தமிழுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கம். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுமாம். அந்த கட்டுத்தறியால் உருவான விவசாயியின் மகளான இந்த காரிகையின் கவிதை இதோ. பெண்மை. கம்பனது பாத்திரங்கள் காலத்தின் சாத்திரங்கள். மாற்றாளின் மகளை நேசித்த மகிமைதான் கம்பன் கண்டெடுத்த முப்பெரும் தாய்மை. முழு மனதோடு கம்பன் கண்ட 3 தாயையும் போற்றுவோம். கோட்டை தாண்டிய கோதையாம் சீதையை காட்டை தாண்டி தூக்கிச் சென்றவனோ ராவணன். 10 தலையனின் நிழல் கூட அண்டாத அவளை அக்னியில் ஆழ்த்திய அவலம் அரங்கேறியதோ அன்று. சீதையின் கற்புக்கணல் என்னை சுட்டெரிக்கிறது என்றாராம் அக்னி பகவான். நேர்கொண்ட பார்வையால் கம்பன் கண்ட சீதையால் காலாகாலமும் இப்பூலோகத்தில் கற்பு என்னும் பெருமை பேசப்படட்டும். நெஞ்சம் நிமிர்த்தி நேர்மையாக வாழ்வோம் கம்பன் கண்ட சீதையை போல். கணவன் காட்டில் 14 ஆண்டுகள் தூங்கவில்லையாம். இதற்கு இணையாக 14 ஆண்டுகளும் தூங்கிக் கொண்டே இருந்த உன்னதமாம் ஊர்மிளை. கரம் பிடித்த கணவன் மேல் பக்தியோடும் தியாக உணர்வோடும் இருப்போம் கம்பன் கண்ட ஊர்மிளை போல். கணவனின் தவறை கண்டபோது சுட்டிக்காட்டி கண்டித்தாளாம் ராவணனின் மனைவி மண்டோதரி. காதல் கொண்ட கணவனாகவே இருந்தாலும் கம்பன் கண்ட மண்டோதரி போல் நம் மணாளனை தவறிலிருந்து காப்போம். கூனியின் சூழ்ச்சியை போல் நம் வாழ்வினும் ஏதேனும் வீழ்ச்சி செய்ய யாரேனும் வந்தால் கம்பன் கண்ட கூனியை கருத்தில் கொண்டு வீழ்ந்து விடாமல் வாழ்ந்து காட்டுவோம். பிறரின் உயர்வை தடுக்க பின்புலமாக இருந்து எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது என்பதை உணர்ந்தோம் கம்பன் கண்ட கூனியால். காம கொடூரத்தை கண்டவுடனே களம் புகுந்து வெட்ட வேண்டும் மூக்கை. இத்தண்டனை கம்பன் கண்ட சூர்பனகை அயோமுகி மட்டுமல்ல, பெண் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கும் காம கொடூரர்களுக்குமே என்பதை கம்பர் காட்டிய காட்சிகளால் உணர்ந்தோம். கம்பன் வடித்த கவிகளில் அழகான வரிதான் பெண்மை. கம்பன் கண்ட பெண்மை எதுவும் வெறும் அலங்கார பொருளாக இல்லாமல் அனைவரின் அடையாளத்தையும் தடம் பதித்தது. கம்பன் கண்ட பெண்மையை கம்பன் சொற்களால் வர்ணித்ததை விட சொல்லாமல் சொல்லியதே அதிகம். இப்படிப்பட்ட கம்பன் கண்டெடுத்த பெண் முத்துகள் காலத்தால் அழியாத பெரும் சொத்துகள். பெண்மை எனும் தலைப்பில் கவி எழுதி வாசிக்க வாய்ப்பு நல்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.